மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய தெலுங்கானா அமைச்சர் சுரேகா. பிரியாணி மட்டுமல்ல பீரும் இருக்கும் என இன்ஸ்டா லைவில் பேசியதால் சலசலப்பு. అంటే బిర్యానీ ఉంటే బీర్ అండ్ బిర్యానీ ఉంటది కదమ్మా పాపము వాళ్ళకి. திருச்சி மற்றும் மதுரையில் விரைவில் டைடல் பூங்கா திறக்கப்படும். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தகவல். திருச்சிக்கும் மதுரைக்கும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அங்கே பணிகள் துவங்குவதற்கான வேலைகள் எல்லாம் முதற்கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. திருச்சி வெகு விரைவில் ஆரம்பிக்கும் போது மதுரையும் ரொம்ப சீக்கிரமாகவே பணிகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்சார்ப்ஷன்ல தமிழ்நாடு தான் ரொம்ப முன்னிலை, அதுவும் குறிப்பாக சென்னை முன்னிலை இருக்கு. வீடுகளில் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு தொழில் வரி விதிக்கும் முயற்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நெசவு தொழிலாளர்கள் குறித்த கணக்கெடுப்பை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நவம்பர் 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. நவம்பர் 27, 28ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர். இடுபளவு நீரில் சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய தாவேக நிர்வாகிகள். ராமநாதபுரத்தில் கனமழையால் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். 8 இடங்களில் தேங்கியுள்ள நீர் வெளியேற்றப்படுவதாக விளக்கம். நெல்லையில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் மோதல். கும்பகோணத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலையில் அதிமுகவினர் மோதல். தொண்டர்களின் குறைகளை கேளுங்கள் என கூறிய தொண்டரால் சலசலப்பு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளை நாளை கௌரவிக்கிறார் தாவேக தலைவர் விஜய். சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு. தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுகவால் கூட ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து. தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினிகாந்திடம் பேசியதாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு சீமான் பேட்டி. தனித்து போட்டியிடுவது சரியான முடிவு என ரஜினி கூறியதாக பதில். என்ன எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும் அது குறித்து தான் பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி போகும். தனிச்சு நின்று 8 விழுக்காடு தொட்டு ஒரு அங்கீகாரத்தை பெறுறதுங்கிறது பெரிய விஷயம்னு அவருக்கு தெரியுது. அதனால சொல்றாரு. விஜயின் அரசியல் வருகை குறித்து ரஜினியிடம் பேசவில்லை என சீமான் விளக்கம். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பிறகு விஜயிடம் பேசவில்லை என்றும் தகவல். அது அப்படி பேசப்படுகிற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. அது குறித்து பேசலை. தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நகர்வுகள்னு பார்த்தானே ஒரு பேச முடியும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு. CBI விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதிமுக தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என கோரிக்கை. சம்பா பருவத்துக்கான பயிர் காப்பீட்டுக்கு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். 30ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடையும் நிலையில் விவசாயிகளுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேண்டுகோள்.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க, என்னென்ன முக்கிய அறிவுறுத்தல்கள் எம்பிக்களுக்கு வழங்கப்பட இருக்கு? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்களுடைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களோடு அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த சட்ட திருத்த மசோதாக்கெல்லாம் எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வரும் நிலையில் இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு எப்படி நாடாளுமன்றத்தில் இது குறித்து செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை வழங்க இருக்கார். அதே போல தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது, குறிப்பாக மீனவர் பிரச்சனை, நிதி பங்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தெல்லாம் எழுப்புவது, அதே போல 100 நாள் வேலை திட்டத்திற்காக ஏறக்குறைய நிதியை மத்திய அரசு குறைத்திருக்கக்கூடிய நிலையில இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கும் திமுக எம்பிக்கள் முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினரோடு முதலமைச்சர் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். அவரோடு திமுகவுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் மற்றும் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்ட திமுகவுடைய எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. சற்று முன்பு இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களுடைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் முக்கிய ஆலோசனைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி வருகிறார். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல். தொடர்ந்து முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்றால் என்ன என்று RS பாரதிக்கு திமுக தலைமை பாடம் எடுக்க வேண்டும். EPS ஆட்சியை விமர்சித்ததற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. திருப்பத்தூர் மாவட்டம் ஈச்சநேரியில் நிலத்தகராறு காரணமாக மோதிக்கொண்ட பெண்கள், தலைமுடியை பிடித்து ஒருவர் மீது ஒருவர் சரமாரி தாக்குதல். வீட்டு வேலை செய்து பெற்றோர் படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரிக்கு கூட செல்லாமல் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடுகின்றனர். சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணிக்கை. துல்லிய தகவல்களை அளிக்க நியூஸ் 18 குழுமம் விரிவான ஏற்பாடு. மகாராஷ்டிராவில் அடுத்த முதல்வர் அஜித் பவார் தான் என வைக்கப்பட்ட பேனர். ஆளும் மகாயுதி கூட்டணி பனிப்போர் நிலவுகிறதா என குழப்பம். டெல்லியில் காற்று மாசை தடுக்க அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்தவில்லை. வாகன போக்குவரத்தை தடுக்க டெல்லி காவல்துறையும் அரசும் தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். உத்தராகண்டில் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமிற்கு வந்து உணவின்றி தவித்த இளைஞர்கள். சர்ச்சை எழுந்ததை தொடர்ந்து உணவளித்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி.